ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 4வது ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். त्वयि त्रिलोकी भृतिराज्यभारं त्वयि त्रिलोकी भृतिराज्यभारं निधाय नाभिः सह मेरुदेव्या सह मेरुदेव्या तपोवनं प्राप्य भवन्निषेवी गतः किलानन्दपदं पदं ते त्वयि त्रिलोकी भृतिराज्यभारं निधाय नाभिः सह मेरुदेव्या त्वयि त्रिलोकी भृतिराज्यभारं निधाय नाभिः सह मेरुदेव्या तपोवनं प्राप्य भवन्निषेवी गतः किलानन्दपदं ते तपोवनं प्राप्य भवन्निषेवी गतः किलानन्दपदं ते. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். திரிலோகி பிருதி த்வயி, 3 உலகங்களையும் தாங்கி ஆள்பவரான உங்களிடத்தில் ராஜ்யபாரம் நிதாய, ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு நாபி மேருதேவியாசக, மேருதேவியுடன் தபோவனம் பிராப்பிய, தபோவனத்தை அடைந்து பவத் நிஷேவி, உங்களை ஆராதித்து பூஜை செய்து ஆனந்த பதம், பேரானந்த இடமான தே பதம், உங்களுடைய பரமபதத்தை கதக கில அடைந்தாரில்லையா. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். त्वयि त्रिलोकी भृतिराज्यभारं निधाय नाभिः सह मेरुदेव्या तपोवनं प्राप्य भवन्निषेवी गतः किलानन्दपदं ते. மூவுலகையும் தாங்குபவரான உங்களிடத்தில், அதாவது இந்த இடத்துல ரிஷபதேவரை தான் சொல்கிறார். என்னை போன ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா, நீங்களே ரிஷபதேவராக தோன்றினீர்கள்னு. அதனால் மூவுலகத்தையும் தாங்குபவரான உங்ககிட்ட ராஜ்யபாரத்தை ஒப்படைச்சிட்டு நாபி தன் மனைவி மேருதேவியுடன் தப்போவனம் சென்றார். உங்களை ஆராதித்து பேரானந்தம் நிறைந்த இடமான வைகுண்டபதத்தை அடைந்தார்.